பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆவிக்குரிய தளத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட வந்தார்கள். ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கேயிருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவோ? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனமடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திறந்து உபதேசம் பண்ணினார். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய தளத்திலே கர்த்தர் நமக்கான அற்புதங்களை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களும் நமக்கு அற்புதங்களை செய்யும்படியாக காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், இயேசு மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமா இல்லையா என்பதைத்தான். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற எந்த ஒரு நபருக்கும் அந்த ஆவிக்குரிய தளத்திலிருந்து அற்புதங்கள் தானாக இறங்கி வரும் என்பதுதான் உண்மை. இந்த இடத்திலே நான் வாசித்த பகுதியிலே பார்க்கலாம். அவர் வளர்ந்த ஊராகிய நாசரேத்தூருக்கு வந்தார். அங்கே அவர் ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ணும் பொழுது அவர்கள், இவன் தச்சன் மகன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? இவனுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி இடரல் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களிடத்திலே இயேசு சுகமாக்குவார் என்கிற விசுவாசம் இல்லை. இயேசு அற்புதங்களை செய்வார் என்கிற விசுவாசம் இல்லை. இயேசுவின் மீது விசுவாசம் இல்லை. எனவே இயேசு ஒரு சிலர் மேலே கைகளை வைத்தபோது அவர் மேலிருந்த அபிஷேகத்தினாலே ஒரு சிலர் குணமடைந்தார்களே ஒழிய, பரலோக ராஜ்யத்திலிருந்து ஆவிக்குரிய தளத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போய்விட்டது. இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் ஆவிக்குரிய தளத்திலிருந்து நமக்கு எந்த உதவியும் வராது. இயேசுவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் ஆவிக்குரிய தளத்திலிருந்து உதவி வரும். அது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதற்குரிய பலனை பெறாமல் போக மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு பகுதியை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீர், சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். 22 அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கனானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கனனிய ஸ்திரீ ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தை சாராத ஒரு ஸ்திரீ.
அவளுடைய மகள் பிசாசினாலே கொடிய வாதைப்படுகிறாள் என்று இயேசுவிடத்திலே வருகிறாள். அப்படி இயேசுவிடத்திலே வரும்பொழுது இயேசு அதை பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நான் இஸ்ரவேல் மக்களிடத்திலே தான் அனுப்பப்பட்டேன் என்று அவர் அதற்கு பதில் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியல்ல என்று அவர் சொன்னாலும் அவள் விடாமல் பின்னால் வந்து அவரிடத்திலே அந்த அவள் பிள்ளைகள் சாப்பிடுகிற மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று தன்னை தாழ்த்தி கொண்டபடியினாலே ஆண்டவர் சொல்கிறார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறார். அந்நேரமே அந்த பிசாசு அவளை விட்டு நீங்கியது, அவளுடைய மகள் சுகமானாள் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலாவது பார்த்த அந்த பகுதியிலே தம்முடைய சொந்த ஊராகிய நசரேத்திற்கு வந்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கவில்லை. எனவே எந்த ஒரு அற்புதத்தையும் அந்த நகரம் பார்க்கவில்லை, அங்குள்ள மக்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புறஜாதியாகிய ஒரு கனானிய ஸ்திரீ இயேசுவை தேடி வந்திருக்கிறாள். அவளுடைய தேவை தன்னுடைய மகளுக்கு பிடித்திருக்கிற பிசாசு போக வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு அவள் வந்திருக்கிறாள். இயேசு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசு சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்காகத்தான் வந்திருக்கிறேன், இஸ்ரவேல் பிள்ளைகளுக்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அவள் எத்தனையோ முறை கூப்பிட்டும் கொஞ்சம் சிறிது தூரம் பின்னாலேயே வரவேண்டிய சூழ்நிலை வந்தும் அவள் தொடர்ந்து இயேசுவின் மீது உள்ள விசுவாசத்தை அவளுடைய நடக்கையின் மூலமாக அவள் உறுதிப்படுத்தி அவள் சொல்லுகிறாள், நீ கீழே நாய்க்குட்டிகளுக்கு விழுகிற துணிக்கைகளை எடுத்து சாப்பிடுகிற நாய்க்குட்டிகளைப் போல எங்களை நினைத்து கொள்ளுங்கள், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கள் என்று இயேசுவின் பாதத்திலே அவள் கூக்குரலிடுகிறாள், கெஞ்சி மன்றாடுகிறாள். இயேசு அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். பரலோகம் அந்த விசுவாசத்தை பார்க்கிறது. ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய அந்த அத்தனை பரிசுத்தவான்களும் இயேசுவால் எல்லாம் கூடும், இயேசு எனக்கு தேவை என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிற இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே எனக்கு எல்லாம் என்று அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் பரலோகத்திலிருந்து உதவி உடனடியாக வரும். எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கும். பரலோக ராஜ்யம் காத்து கொண்டிருக்கும். பசுத்த ஆவியானவர் காத்து கொண்டிருப்பார். ஆவிக்குரிய தளத்தில் உதவிகள் தயாராக இருக்கும். எனவே பிரியமானவர்களே, நமக்கு தேவையான காரியங்கள், நாம் விரும்புகிற காரியங்கள் நடக்க வேண்டும், நமக்கு அற்புதங்கள் நடக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் மீது உள்ள விசுவாசத்தை அதிகப்படுத்துவோம். இயேசுவின் மீது உள்ள விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் நாம் அறிக்கை பண்ண நாம் தயாராகுவோம். எப்பொழுதெல்லாம் இயேசுவின் மீது உள்ள விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறோமோ, இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், இயேசு எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக என் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார், இயேசு எனக்காக மரித்தார், உயிர்த்து இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் பரலோக ராஜ்யம் நமக்காக அற்புதங்களை கொண்டு வந்து குவிக்கும் என்று இந்த நாளிலே அறிந்து கொள்வோம். அற்புதங்களை பெற விரும்பினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அறிக்கையை இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவோம். அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ண அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். ஆமென்.